மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம மல்லியும் விஜயும் ஒன்று சேரணுன்றவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் இந்த ராஜேஸ்வரி இந்த கதிரேசனும் வேந்து போகிற மாதிரி இவ்வளோ நாளாக நீங்கள் 2 பேர் தானே எங்களை பிரித்து வச்சுட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு மல்லியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு ரொம்பவே மனநிலைமைக்கு பாதிக்கப்பட போகிறாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு விஜய் வந்துட்டு குற்றவாளின்னு நிரூபிக்கணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொல்லி ஒரு கேஸை ரெடி பண்ணாங்க. ஆனால் இந்த நம்ம தேவசேனா மேடம் இருந்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடைச்சிட்டு கண்டிப்பாக தர்மத்துக்கு முன்னாடி எதுவுமே வந்துட்டு ஜெயிக்காது, தீய சத்தியை அண்டவிட மாட்டேன்னு இந்த குற்றவாளி எல்லாமே வந்துட்டு நம்ம விஜய்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, விஜய் வந்துட்டு ஒரு நிரபராதி அப்படின்ற உண்மையை இந்த ஒரு இயரிங்கில் வந்துட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த கதிரேசனை நினச்சி நம்ம ராஜேஸ்வரி ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க. நீ வந்துட்டு ஒரு பொண்ணால் முடிஞ்சது இந்த தேவசேனா விஜய்க்கு வந்துட்டு ஒரு நல்லவன்ற பட்டத்தை வாங்கி கொடுத்து விடுதலை பண்ணிட்டா, நீ எல்லாம் எதுக்கு ஆம்பளையா இருக்க, உனக்கு எதுக்கு மீசை அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இந்த கதிரேசனை ரொம்பவே கீழ்த்தரமாக நினைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த கதிரேசன் தாங்க இருந்துக்கிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த தேவசேனாவை நான் வந்துட்டு இந்த ஒரு கோர்ட்டில் வாதாட விட மாட்டேன், நீங்கள் வந்துட்டு விஜயை உள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் வழியை பாருங்க அப்படின்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதாவை பொய் சாட்சியாக ரெடி பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு வீணாக போச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நம்ம விஜய்க்கு நம்ம மல்லிக்கு அமைய போகுதுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு யார் கண்ணு பட்டுச்சோ தெரிலங்க, நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லியை ஒரு பொண்டாட்டியாவே ஏற்றுக்கல. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி திட்டம் போட்டு தாங்க விஜயும் மல்லி ஒன்று சேரக்கூடாதுன்னு ரொம்ப நல்லாவே ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா நம்ம விஜய் மல்லி இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்ற உண்மையை வந்துட்டு எல்லாரும் மத்தியில நம்ம அன்னபூர்ணி மத்தியிலையும் நம்ம அரவிந்த் சார் மத்தியிலையும் நம்ம மனோகர் மத்தியிலையும் தாலி கட்டி நம்ம மல்லியை பொண்டாட்டியை ஏற்றுக்க போகிறாங்க. அதே சமயம் நம்ம வெண்பாவும் இதுக்கு மேலே நம்ம விஜய் மல்லி கூட தாங்க இருக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் தட்டிக்கங்க.